ஹலோ மக்களை 347 எபிசோடுக்கு பெறலாம். எபிசோட் ஷெட்டிங்ல வந்து கக்காஷி வந்து ஜிரே சென்சியை பார்க்க வந்திருக்கான். அது சின்ன வயசு காலத்துல அது ஜிரே சென்சி உங்களோட சில விஷயம் கேட்கலாம்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்கான். நானே பிஸியா இருக்கேன் இப்படா கேட்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜிரே சென்சி கேட்காரு. பார்த்தா அவர் பொண்ணுங்களை பத்தி புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்னடா கக்காஷி உன்னோட குரலே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு உன்னோட பேச்சிலே எல்லாத்தையும் அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறீங்கன்னு சொல்றாரு. அவரு நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நீ மன்னிச்சிருக்கேன்னு சொல்றான் கக்காஷி. சரி நீ பேசணும் வண்டியில நீ என்ன பேசணும் அதை பேசணும்னு சொல்றாரு ஜிரே சென்சி. சரி நீங்க பிஸியா இருக்கீங்க நான் எதுக்கு உள்ள வரணும்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்கான். நான்லாம் ஒன்னும் பிஸியா இல்ல நீ எதுக்கும் ஒன்னு பேச வந்திருக்க நீ பேச வேண்டியதை பேசன்னு சொல்றாரு. அவரு நீ இன்னைக்கு யார்ட்டுமே பேசல கரெக்டா சொல்லிட்டு கேட்காரு. அவரு இன்னைக்குமே ஒருத்தர் வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேசாம இருந்தா ஒருத்தனுக்குள்ள பாண்டே கட்டாயிரும் சொல்றாரு. அவரு நம்ம நல்லா பாண்டை உருவாக்கல நம்மளே நல்லபடியா வாழ்றோம் நினைச்சு நம்ம வாழ்க்கை வைக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அவரு ஹியூமன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கணும்டான்னு சொல்றாரு. அவரு சரி உனக்கு என்ன ஆச்சு கக்காஷின்னு சொல்லிட்டு கேட்காரு. அவரு நீங்க ஹிடன் ட்ரெயின்ல ஒரு 3 குழந்தைகளை பத்தி சொன்னீங்கல்ல அதை எனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு ஜிரே சென்சியை கேட்காம அட யாய்க்கோ நாகட்டோ கோனான பத்தியா கேட்கன்னு சொல்லிட்டு ஜிரே சென்சியை கேட்காரு. ரீசெண்டா ஹிடன் ட்ரெயின் வில்லேஜ்ல நிறைய மாற்றத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்களா அதனால தான் அவங்கள பத்தி கேட்க வந்திருக்கேன்னு சொல்றான். அவன் மிலிட்டரி ஸ்ட்ரென்த் இல்லாம அட்டாக் பண்றாங்களா அதான் எப்படின்னு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை ஜிரே சென்சி பழச காலத்துல யோசிச்சு பாக்காரு. அவங்க எல்லாம் ஒண்ணு மனுமா இருந்தது ஜாலியா இருந்தது அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் யோசிச்சு பாக்காரு. அவரு அட அந்த 3 பேரும் அவங்க பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்களா உண்மையிலே சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு அவங்கள பத்தி சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்கான். உன்னை ஜிரே சென்சி பாக்காரு. இவன் வந்து அந்த கதையை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். சரி இது நல்லா தான் இருக்கு இவனுக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு பாக்காரு. அவர் ஜிரே சென்சி யாய்க்கோட கோல் ஒன்னே ஒண்ணுதான்டா அவன் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைப்பான். அது மாதிரி இந்த உலகத்துக்கு வந்து பீஸை கொண்டு வர நினைச்சான்டா அது மட்டும் தான் சொல்றான். அவன் கோனான் வந்து ஒரு பொண்ணு அவன் வந்து என்னைக்குமே எமோஷன் வந்து வெளியே காட்ட மாட்டா. அவர் வருங்காலத்துல வந்து ஒரு நல்ல ஷினோபியா வருவான்னு சொல்றாரு. அவரு அதுல மெயினே நாகட்டம் தான் சொல்றாரு. அவரு அவனை பத்தி பழச யோசிச்சு பாக்காரு. பார்த்தா யாய்க்கோ கொல்ல தருவாயில வந்து நாகட்டம் வந்து போட்டு தள்ளிருப்பான் ஒரு ஷினோபி அது ரெனிகனை யூஸ் பண்ணி உன்னை பழச யோசிச்சு பாக்காரு. உன்னை யாய்க்கோ சொல்றான் அந்த ஷினோபி வந்து எங்களை கொல்லலாம் வந்து அந்த சமயத்துல நாகட்டம் எங்களை காப்பாத்தணும்னு சொல்றான் யாய்க்கோ. அப்பதான் வந்து ஜிரே சென்சி முதல்ல இந்த ரெனிகன் பவரே பாக்காரு. உன்னை ஒருத்தனை கொண்டன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நாகட்டம் அழுதுகிட்டு இருக்கான். உன்னை ஜிரே சென்சி அவனை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாரு. நான் என்ன பார்த்தே பயப்படுதான் ஜிரே சென்சி நான் என்ன பண்ணட்டும் நான் பண்ணது தப்பான்னு சொல்லிட்டு நாகட்டம் கேட்கான். உனக்கு இப்போ ஒன்னும் தெரியாது நீ பண்ணது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு நீ யாய்க்கோ சாவறத வந்து தடுத்திருக்க இது நல்லதுதான் சொல்றாரு. அவரு உன் ஃப்ரெண்டை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி தான் பண்ண இது ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்றாரு. அவரு இந்த விஷயத்துக்காண்டில ஒன்னே நீயே பிளேம் பண்ணிக்கிட்டே சொல்றாரு. அவரு ஒரு தடவை நீ காயப்பட்டுனா எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவ. ஆனா அதுக்கே இன்னொரு பக்கம் இருக்கு நீ யாரையாச்சும் காயப்படுத்தினா உனக்கு மனசுல வந்து கில்ட்டி வந்துரும். இது ரெண்டுமே 2 விதம் சொல்றாரு. அவரு கிட்டத்தட்ட இது ரெண்டுமே வலிதான் சொல்றாரு. அவரு இதுல நீ 2வது நேச்சர்னு சொல்றாரு. அவன்கிட்ட அடுத்தவனோட வலியை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டே உண்மையிலே நீ சூப்பரான ஆளுன்னு சொல்றாரு. அவரு எனக்கு எந்த மாதிரி வலி வந்தாலும் பிரச்சனை இல்ல அவங்களை நான் காப்பாத்தி தீருன்னு சொல்றான். சென்சே எப்பவுமே நீங்க எதை பத்தி யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்கான் நாகட்டும். இந்த உலகத்துல வாரு ஹேட்டட் சூழ்ந்திருக்கு அந்த ஹேட்டட் எப்படி முடிவு கட்டணும் தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாரு ஜிரே சென்சி. இந்த உலகத்துல உண்மையான அமைதியா என்ன அதை நான் பார்த்தே தீரணும்னு சொல்றாரு. அவர் ஜிரே சென்சி என்ன சடனா அமைதியாட்டிங்கன்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்கான். யாகட்டோ வந்து ஒரு யங் மேன் அவன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல என்னோட நாவலுக்கு அவன் தான் ஹீரோன்னு சொல்றாரு. அவரு என்னது உங்க நாவல்ல ஹீரோன்னு சொல்லி கக்காஷி கேட்கான். நான் ஒரு நாவல் எழுதுறேன் அந்த நாவல்ல வந்து அவனை தான் ஹீரோவை போட்டிருக்கேன் அவனோட சான்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அவன் தான் நாவலுக்கு மெயினாவே இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு சீக்கிரம் கக்காஷி உன்னால என்ன செய்ய முடியுமோ செய் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு என்னோட நாவலுக்கு நீ ஹீரோவா ஆக பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு அதுக்கப்புறம் அடுத்த சீனை ஹிடன் ட்ரெயின் வில்லேஜ் காட்டுறாங்க. உனக்கு கியூஸ்கே வந்து நிறைய பேப்பரை கொண்டு வரான் சார் நிறைய ஊர்ல இருந்து நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு அவங்களை ஹெல்ப் பண்ணணும் காப்பாத்துன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் அதை படிச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே நம்மளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பியிருக்காங்களா அப்ப நம்ம அக்காட்சியோட பர்பஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் யாய்க்கோ. இப்படியே போச்சுன்னா நம்ம ஹான்சோ மாதிரி நம்மளும் பெரிய ஆளாயிரும் சொல்லிட்டு இருக்கான் கியூஸ்கி. ஹான்சோ வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான் யாய்க்கோ. நம்மளும் வந்து பீஸுக்காண்டி தான் போராடுதான் சொல்றான். ஒரு நாள் அக்காட்சிக்கு வந்து இந்த உலகத்துக்கு என்னன்னு புரிய வைப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அக்காட்சியை பத்தி தகவல் எல்லாம் ஹான்சோட்டே வருது. உடனே ஹான்சோ சொல்றான் அவனை பத்தி நானும் கேள்விப்பட்டேன் அவன் நம்மள மாதிரி தான் ரோந்துல சுத்திக்கிட்டு இருந்தாலுமே நம்மள மாதிரி எல்லாம் பண்றாங்களுமே ஒன்னும் பிரச்சனை இல்ல அவனோட ஆர்கனைசேஷன் வந்து அப்ரூவ் பண்ணுங்க. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு 5 நேஷன் கூட நம்ம சண்டை போடல வந்து அவனோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும் சொல்றாரு. அவரு அது மாதிரி சடனா இவனுக்கு வளர்ந்து வராங்களா அவனுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹான்சோ கேட்கான். அவங்களுக்கு டீச்சரா இருந்தது வந்து ஜிராயான்னு சொல்றாரு. அவரு ஜிராயா ஹிடன் லீஃப்ல உள்ளவனா லெஜெண்டரி சன்னின்ல உள்ளவனான்னு சொல்லிட்டு ஹான்சோ கேட்கான். உங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் வாரில் உள்ள அனதிகளுக்கு எல்லாம் அவர் வந்து நிஞ்சிட்டு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றான். அவன் அட ஜிராயோட ஸ்டூடெண்டான்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்காரு ஹான்சோ. அக்காட்சி நல்லது பண்ணா போதும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு அதுக்கப்புறம் ஒபிட்டோ கட்டுறாங்க. பார்த்தா ஒபிட்டோ நாகட்டாவே வேவ பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் எப்பமா தப்பு பண்ணுவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கியூஸ்டி வரான். யாய்க்கோ ரெயின் வில்லேஜில் உள்ள பார்டர்ல வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது 7th வார்டுன்னு சொல்றான் யாய்க்கோ. நாகட்டோ கோனான் வாங்கட நம்ம இங்க இருந்து போய் செக் பண்ண போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கியூஸ்கி டைபட்ஸ் நீங்க இங்க இருந்து வெயிட் பண்ணுங்க இங்க உள்ள செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு வாங்க பிரதர் நாங்க பாத்துட்டு சொல்றோம் கியூஸ்கி. பார்த்தா யாய்க்கோ கோனான் நாகட்டோ 3 பேரும் செக் பண்ண போய்கிட்டு இருக்காங்க எது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த இடமே தரமட்டமாகி கிடக்கு. சடனா பார்த்தா ஒரு 7-8 பேர் வரானுங்க யாருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் யாய்க்கோ. பார்த்தா அந்த ஊருக்காரனாலும் கேட்காங்க நீ எல்லாம் யாரு சொல்லி கேட்கானுங்க நாங்க அக்காட்சின்னு சொல்றோம் யாய்க்கோ. டே நீங்க ஹிடன் ட்ரெயின் ஷினோபி மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த 8 பேர் கேட்கானுங்க. டே நாங்க இந்த உலக அமைதிக்காண்டி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடம் வந்து அட்டாக் பட்டுச்சுன்னு கேள்வி போட்டோம் அதனாலதான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம்னு சொல்றான் யாய்க்கோ. இந்த இடத்துல அட்டாக் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹிடன் ஸ்டோன் காரணம்னு சொல்றானுங்க அவனுங்க.
உனக்கு நாகட்ட சொல்றான் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. லீஃப் வில்லேஜ் ஸ்டோன் வில்லேஜ் இப்போதைக்கு சண்டை நிப்பாட்டில வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு கத்த ஆரம்பிச்சோன்னே இந்த ஊரை பாருடா, ஹிடன் ஸ்டோன் காரங்க வந்து இந்த இடத்தை தரமட்டமாக்கி போயிட்டானுங்க, நீங்க என்னமோ சண்டை நிப்பாட்டிட்டு சண்டை ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கணும்னு சொல்லிட்டு கத்துறான். அதே இனிமேல் யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க போறதில்ல, நாங்களே சண்டை போட போறோம்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்க உனக்கு யாய்க்க சொல்றான் நீங்க எல்லாம் போனா சாவத்தான் போறீங்க, அதனால எல்லாம் போவாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இங்கே இருந்து சாவையா செய்யணும்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் கேட்காங்க. யாய்க்க சொல்றான் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் போய் ஹிடன் ஸ்டோன் காரங்கள்ட்ட பேசுறேன், நம்மளோட வழியை பத்தி சொன்னா அவங்களுக்கு எல்லாம் புரிய வரும்னு சொல்றான். உன்னோட ஐடியாவெல்லாம் எங்கள்ட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் கத்துறானுங்க. அப்புறம் அவனுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டதுக்கு நாங்க எப்படிடா பழி வாங்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கானுங்க. அவனுங்க உன்னை யாய்க்கு அப்படி பழசை யோசிச்சு பார்க்காம இன்னொருத்த வழியை பத்தி இன்னொருத்த புரிய ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகத்துக்கு தானாவே அமைதி நிலட்ட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் யாய்க்கோ. உன்னை ஒப்பிட்டு சொல்லிருப்பான் அந்த மாதிரி உலகம் இங்க கிடையவே கிடையாடா, ஒருத்தனுக்கு எல்லாருமே ரிவெஞ்ச் கண்டி மட்டும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க சொல்றான் அவன். இந்த மாதிரி உலகத்துல அமைதியே கிடையாதுன்னு சொல்லிருப்பான் அவன். அப்புறம் யாய்க்கு அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்பிட்டான். இந்த லீஃபுக்கு ஸ்டோனுக்கு சண்டை நடக்கலாம் தானே கேள்விப்பட்டேன், திடீர்னு ஏன்டா இப்படி நடக்கும் சொல்லி முழிக்கானுங்க அவனுங்க. நாகிட்ட சொல்றான் ஹிடன் ஸ்டோர்காரங்க வந்து யூனிட்டியா இல்லன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நிறைய பிரச்சனை வருதுன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட லீடர் எல்லாருமே வந்து பீஸ் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காங்க, ஆனா கீழே உள்ள ஷினுபி யாருமே வந்து அந்த பீஸ் வேண்டாம் நினைக்காங்க போலுக்கு, எல்லாத்தையும் கொல்லன்னு நினைக்காங்க போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாகட்டோ. உடனே யாய்க்கு சொல்றான் என்னமோ ஒண்ணு இந்த பிரச்சனை நம்ம இங்கேயே முடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா போறான். பார்த்தா போய்க்கு இருக்கிறதுல கல்லாம் உடஞ்சி செதற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஹிடன் ஸ்டோன் காரங்க இவளை சுத்து போட்டாங்க, நாங்க ஒண்ணு சண்டை போட வரோம், நாங்க பேச வந்து சொல்றான் யாய்க்கோ. பார்த்தா அவனை அட்டாக் பண்ணிட்டே இருக்கான், யாய்க்கு அசல்ட்டா பிளாக் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அப்படியே பேசுறான் நீங்க வந்து ஹிடன் ஸ்டோன் காரங்க தானே, நாங்க அக்காட்ஸ்கி ஹிடன் ட்ரெயின்ல இருந்து வந்திருக்கோம், உங்கள்ட்ட பேச வந்திருக்கோம்னு சொல்றான். அவனுக்கு பேச மாட்டேங்கானுங்க, சண்டை மட்டும் தான் போடுறானுங்க அவனுக்கு. உடனே வந்து யாய்க்கோ சொல்றான் நம்ம யாரையும் கொல்லக்கூடாது, நமக்கு பேசதான் வந்திருக்கோம்னு சொல்றான். அதனால சாதாரண அட்டாக் மட்டும் அவங்க மேல போடுறாங்க. ஆனா சடனா ஒருத்தன் வந்து யாய்க்கோ போட்டதுல வரான். பார்த்து யாய்க்கோ தெரியாம குத்தி கொண்டுட்டான் அவனையே. உன்னை அதை பார்த்து மிரட்ட என்னடா நானே கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காம. உடனே வந்து யாய்க்கோ ஒருத்தன் போட்டதுல வரான். அதுக்குள்ள வந்து கோனான் உள்ள வந்து விழுந்துட்டா. யாய்க்கும் கோனான் சாக போறாங்க. சடனா நாகட்ட டென்ஷன் ஆயிட்டான். சின்ன வயசு காலத்துல வந்து கோனான் கையை பிடிச்சதுக்கு ஒரு சினுபி போட்டு தள்ளிருப்போம்ல, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நாகட்டோக்கு. அதுக்கப்புறம் சின்ன வயசு காலத்துல அவங்க அப்பா அம்மா இறந்தது, அந்த சமயத்திலேயே வந்து அந்த 2 சினுபில கொண்டிருப்பான, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. பார்த்தா அந்த சமயத்துல தான் பயத்துல கத்தி எல்லாத்தையும் கொண்டுதான். இப்பவும் பயத்துல கத்துதான். சடனா கேட ஸ்டாச்சுவ வெளியே வந்துருச்சு. ஸ்டோன் வில்லேஜ்காரங்கள கத்தி அடிச்சு நொறுக்குதான் அவன். கத்தன கத்துல கேட ஸ்டாச்சு இறக்கி விட்டான் தலைவன். டே நாகட்ட நிப்பாட்டுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் யாய்க்கோ. சடனா கண்ணை மூடுறான் அவன். கண்ணை மூடனு சமணி ஜிடிச்சு உள்ள போகுது. அவனே அறியாம அதை வெளியே வர வச்சிட்டான். முதல்ல நம்ம இங்க தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு யாய்க்கோ அனலகத்துல தப்பிச்சு போறான். பார்த்தா அவன் தப்பிச்சு போனா அடுத்த செகண்ட் டான்ஸ் வந்து இறங்கி நின்று இருக்கான். அடி இதான் ரெனிகனோட பவரான்னு சொல்றான் அவன். பார்த்தா ஸ்டோன் வில்லேஜ்காரங்க மாதிரி வந்தது வந்து ஸ்டோன் வில்லேஜ்காரங்களே கிடையாது, நம்ம லீஃப் வில்லேஜ்காரங்க தான். அப்படியே அவனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதானோ ஒருத்தனும். இந்த ரெனிகன் பவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இது ஏதாச்சும் நம்ம செய்யணும்னு சொல்றான் அன்பு பிளாக் ஆப்ஸ் காரன். நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றான் டான்சோ. அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஹான்சோ. இந்த ஹிடன் ஸ்டோன்ல உள்ள பாடி எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, அது மாதிரி நம்ம வந்த வாசனை இருக்க கூடாதுன்னு சொல்றான் அவன். அடே டான்ஸும் உள்ள வந்துட்டானு சொல்லிட்டு இருக்கான் ஓபிட்டோ. உன ஒயிட் இருக்கா, அப்ப இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒர்க் பண்ணது இந்த டான்ஸோ பைதானான்னு சொல்லிட்டு. அப்புறம் நாகட்டோ கட்டுறாங்க. நாகட்டோ வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். கோனான் கேக்கா நாகட்டோ யூஸ் பண்ண ஜுட்ஸு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இவன் ரெனிகன் வச்சிருக்கனாலதான் அந்த ஜுட்ஸு வந்து இவன் பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான் யாய்க்கோ. அன்னைக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரிதான் பண்ணான்னு சொல்றான். பார்த்தா அந்த சமயத்துல வந்து கேடோ ஸ்டாச்சுவை வச்சுதான் அட்டாக் பண்ணிருப்பான் போலுக்கு. இவனோட பவர் வந்து இந்த உலகத்துக்கே தாங்கான்னு சொல்றான் அவன். நாகட்டோவை வந்து யாருமே யூஸ் பண்ண விடக்கூடாது, நாகட்டோவை மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே செத்து போன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோனான கட்டுறாங்க. கோனான் வந்து அவங்களுக்கு தண்ணிலாம் மெத்தி கொண்டு வரா. அப்புறம் தேடுற எங்கடா போனான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நாகட்டோ வந்து பேச வரா. என்னாச்சு நாகட்டோ, எதுக்கு இங்க தனியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா கோனான். நான் என்னோட பவரை பார்த்து நான் பயப்படுன்னு சொல்றேன் நாகட்டோ. ஜிரேசன்சி இருக்க வரைக்கும் உடம்பு ஃபுல்லா பாசிட்டிவா இருந்துச்சு, என்னோட பவரை நான் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணேன், அவர் போனதுக்கு அப்புறம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்றான் அவன். யாய்க்கு எங்க போனான்னு சொல்லிட்டு நாகட்டோ கிடக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பாடு தேடி போயிருக்கான்னு சொல்றான் கோனான். அப்படியே உடனே வந்து கோனான் சொல்றா ஜிரேசன்சி தானே போயிட்டாரு, நான் உங்களுக்கு துணையா இருக்கேன்னு சொல்றாவா. நாங்க இருந்து உன்னோட பவரை வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண வைக்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா இது எல்லாத்தையுமே அவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் யாய்க்கோ. அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. நல்லா க்ரோ ஆகி வெளியே வந்துட்டாங்க அவங்க. பார்த்தா யாரையோ காப்பாத்துறதுக்காண்டி யாய்க்கு அங்க இருந்து கிளம்ப போறான். நீ பாத்து போன்னு சொல்ற கோனான். நீ என்ன பத்திலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீ வந்து கவலைப்பட வேண்டியது வந்து நாகட்டோ பத்தின்னு சொல்றான். ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயின் பாதையா இருக்க போதே நம்மளுக்கு நாகட்டோ தான் சொல்றான். அவன் ஒருத்தனால மட்டும் இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும் சொல்றான். உன்னை கோனான் சொல்றா அதே தான் நான் உனக்கும் சொல்றான்னு சொல்றாவா. நாங்க எல்லாருமே ஒன்னே நம்பிதான் வந்தோன்னு சொல்றா கோனானு. யாய்க்கு சொல்றான் இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணும், அது வந்து நாகட்டோ அவளை மட்டும் தான் முடியும், அதனால அவனுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும், அவனுக்கு ஒரு தூண் மாதிரி நான் நிப்பேன்னு சொல்றான் யாய்க்கோ. நேஷனுக்கு வந்து எப்பவுமே வலி இருந்துகிட்டே இருக்கு, இந்த நேஷனை யூஸ் பண்ணி எல்லாரும் வந்து வெறுக்க வைக்காங்கன்னு சொல்றான் அவன். என்னோட மனசு ஃபுல்லுமே இந்த உலகத்தை காப்பாத்தணும் தான்டா நினைக்கன்னு சொல்றான் யாய்க்கோ. பேசிக்கிட்டு நேரத்துல சடன் அப்படி கீழே போறான். எல்லாத்தையும் காப்பாத்த கிளம்பிட்டான் தலைவன். பாத்து போன்னு சொல்லிட்டு இருக்கான் கோனானு. நாகட்டோ சொல்றான் இந்த அக்காட்சிக்கு ஒரு
மெயின் ஆள்னா அது வந்து யாய்கோ தான். அவன் தான் இதுக்கு ஒரு பாலமாவே இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட பாதையில தான்டா நாங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நாகட்டோ. உடனே பார்த்தா அவனோட சண்டை தயாராயிட்டாங்க. வாங்கடா நம்ம யாய்கோ ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டோம்னா டான்ஸோ வந்து ஹான்சோட்ட பேசுறான். பார்த்தா ஹிடன் ஸ்டோன் பாடி எப்படி சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. நாங்க வந்து லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு வந்து அமைதியை தேடி போய்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல இருந்து பிணங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொல்றான். இவங்க எல்லாமே உங்க கிளான் ஆளுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு அதனால இங்க கொண்டு வந்தோம்னு சொல்றான். இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு தெரியுமா சொல்லிட்டு லார்ட் டான்ஸோட கேட்கான். இதை பண்ணது வந்து அக்காட்ஸ்கின்னு சொல்றான் டான்ஸோ. அக்காட்ஸ்கி அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து அமைதியை கொண்டு வரப்போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாவடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றான் டான்ஸோ. பார்த்தா இதுக்கு மெயின் காரணமா இருந்திருக்கிறது இவனா தான் இருக்கான். என்னோட கோலை தானே அவனோட கோலா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீ என்ன பேசுறன்னு சொல்லிட்டு டான்ஸோட கேட்கானுங்க. லார்ட் ஹான்சோ உங்களோட கோலை விட்டுல அவனுக்கு வெளியே வந்து ரொம்ப நாளாச்சும் சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. உங்கள்ட்ட பொய் சொல்லி அவனுக்கு வந்து தனியா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களை மாதிரி இருக்க போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அகைன்ஸ்ட் நின்று உங்களோட பவரை அவனுக்கு எடுக்க நினைக்கணும்னு சொல்லிட்டான் சடனா டான்ஸோ. அக்காட்சிக்கு வந்து உங்களோட நம்பிக்கை தேவை, அதனாலதான் அவன் இப்படிலாம் செஞ்சானுன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் பண்ற செயல்னால இந்த உலகம் முழுக்க தீமை தான் பரவி இருக்குன்னு சொல்றான் அவன். அக்காட்சி வந்து உங்களோட துணியை போட்டுக்கிட்டு ஒளிஞ்சிருக்கானுங்க. அதுக்குள்ள அவனோட உண்மையான முகம் இன்னும் வெளியே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. அவனோட மெயின் பிளான் இந்த வில்லேஜ் வந்து டேக் ஓவர் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. நீங்க மட்டும் இப்ப எதுவும் பண்ணலன்னா அவனுக்கு இந்த மொத்த வில்லேஜ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிடுவான்னு சொல்றான் அவன். உன்னை ஒபிட்டா சொல்றான் நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் டான்ஸோ பண்றானடா. அவன் உண்மையிலே ஒருத்தன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த உலகத்துக்கு அமைதியே கிடையாதுடா, அதெல்லாம் இவனுக்கு புரியவே மாட்டேங்குன்னு சொல்றான் அவன். ஒருத்த வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண வந்தாலும் இன்னொருத்த வந்து தொடங்கிடுவான்டா. அதான்டா இந்த உலகத்தோட நெய்தின்னு சொல்றான். இந்த வழியில இருந்து காயத்திலிருந்து வெளியேறணும் அதுக்கு ஒரே ஒரு பாதை தாண்டா இருக்கு. அதுதான்டா இன்ஃபினிட்டி சுக்கினோமி ப்ராஜெக்ட் சுக்கினோமின்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. See you, bye.